உலகத்திலேயே பூச்சிகளே இல்லாத முதல் நாடு அப்படின்னா அது ஐஸ்லாந்து தான். ஆனா இப்ப முதன் முறையா அங்க கொசுக்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. கொசுக்களுக்கும் கொசுக்கடிக்கும் மத்தியில தான் நாம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். ஆனா அங்க கொசு இருக்கிறதையே இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் 2 பெண் கொசுக்களும் ஒரு ஆண் கொசுவையும் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐஸ்லாந்துல ஜோஸ் என்ற பகுதியில கண்டுபிடிச்சிருக்கிற இந்த 3 கொசுக்களும் குளிசேட்டா அன்னலுட்டா இனத்தை சேர்ந்ததுன்னு கடுமையான குளிரையும் தாக்கு பிடிப்பதாகவும் பூச்சி ஆராய்ச்சியாளரான மத்தியாஸ் ஆல்பிரட்சன் என்பவர் சொல்லியிருக்காரு. இதோட ஆராய்ச்சி இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்துல நாம ரொம்ப அட்வான்ஸ் தான். நிறைய கொசு வகைகளை கண்டுபிடிச்சிருக்கோம்ல. பணம் என்ன மரத்திலயா காய்க்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தங்கம் மரத்துல காய்க்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. ஆய்வாளர்கள் தங்களுடைய ஆய்வுகள் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. பின்லாந்துல உள்ள லாப்லாண்ட் காட்டில் உள்ள நார்வேஸ் ப்ரௌஸ் மரங்களோட இலைகளை ஆய்வு செஞ்சப்ப அதுல தங்கம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வகை மரங்கள்ல பாக்டீரியா குழுக்கள் இருக்கிறதையும் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மண்ணுல திரவ வடிவத்தில் இருக்கிற தங்கத்தை வேறு மூலமா உறிஞ்சு மரத்தோட தண்டு பகுதி மூலமா இலைகளுக்கு செல்வதையும், இலைகள்ல இருக்கிற பாக்டீரியா குழுக்கள் திரவ வடிவத்தில் இருக்கிற தங்கத்தை திட வடிவத்துக்கு மாற்றுவதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வணிக ரீதியா லாபம் இருக்காது என்றாலும் தங்க சுரங்கங்களை தோண்டுவதற்கு முன்னாடி அங்குள்ள மரங்களோட இலைகளை ஆய்வு செய்வதன் மூலம் தங்கத்தின் இருப்பையும் அதோட தளங்களையும் கண்டறிய முடியும்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க.